கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை சேனல் மூலமாக சந்திக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா கிருபையினால் நம்ம வந்து ஊழியருடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது என் ராஜ்யத்தின் நீதியின் தேவைகள் அப்போதையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்குற உணவு, உடை, ஆடையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவர் இயேசு தருவார். ஊழியர்கள் எல்லாம் முதலாவது என் ராஜ்யத்தின் நீதின்னு தர்றாங்க. அவருக்காகவே ஓடுறாங்க, அவருக்காக உழைக்கிறாங்க, அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நிறைய தூக்கங்களை தியாகமாக அர்ப்பணித்து கர்த்தர் எப்போல்லாம் எழுப்புறாரோ அப்போல்லாம் ஜெபம் பண்ணணும். மற்றவங்களுடைய விசுவாசுடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகளுக்காக சமுத்திர திறப்ப நிற்பாங்க. நிறைய அவங்க தியாகமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனால அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்குலாம் மற்றவங்கள என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. அடிக்கடி திருமணத்துக்கு போனேன், ஜனங்குடிக்கு போனேன், பால்காய் போனேன்னா ஊழியம் இருக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. இப்போ எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால நிச்சயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரங்களை கனம் பண்ணுகிற கர்த்தர். ஊழியக்காரங்களோட தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரங்களுக்கு பல தேவைகளுக்கும் ஊழியத்துக்கு செலவழிக்கும் தேவை இருக்கும். அவங்க ஊழியத்தை நம்பிக்கிறதுனால அவங்க வீட்டு அவங்களோட தேவைகள், அவங்க மனைவி பிள்ளைகள், படிப்பு, சாப்பாடு, எல்லா காரியங்களுக்கும் அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. அது எல்லாம் கர்த்தரை சந்திக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் ஆரம்ப ஸ்டேஜில் அவன் கஷ்டப்படுவான். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ எங்களை வச்சு நாங்கள் அனுபவபூர்வமாக சொல்கிறோம். எங்களே இயேசப்பா விதைக்க தான் சொல்லுவார். எங்களுக்கு ஊழியத்தில் வர்ற ஊழியத்துலலாம் வருமானம் வராது. 2 பேர் 500 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் எங்களுடைய சம்பளமும் கம்மி தான். ப்ரைவேட் கம்பெனி தான். நாங்கள் பலசரக்கு வாங்கி வச்ச பணத்தை, அரிசி வாங்கி வச்ச பணத்தெல்லாம் ஃபஸ்ட்டே போட சொல்லுவார். போடுங்க, இது ஊழியத்துக்கு அது செலவுங்க நான் தருவேன் அப்படிம்பாரு. எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவர் கோவப்படுவாருனால அவங்களுக்கு சொல்லவே மாட்டோம். சொல்லாமே நாங்கள் என்ன செய்வோம், விதைப்போம். அதுக்கப்புறம் கத்திரிப்பா தந்துருங்கப்பா, பலசரக்கு வாங்க துட்டு கொடுக்குங்க கேட்பாங்க. எங்கிட்ட கொடுக்குறனால நாங்கள் எடுத்து அப்படி செய்வோம். ஆனாலும் ஏசப்பட்டாங்க கேட்பேன். ஏசப்பா சந்திப்பார். எதை எடுத்தாலும் அப்படி தான். ஊழியத்துக்கு ஒரு பயங்கர வெக்கையில் கிடந்து கூட்டம் நடத்திட்டு இருந்தோம். ஃபேன் தேவைனா கூட 5000 எடுத்து ஃபேனை வாங்குவீங்க, ஒரு டேபிள் ஃபேனை. எப்படி அரிசிவாங்க, எப்படி பலசரக்குவாங்க, என்ன செய்யணும் தெரியல. ஏசப்பா என்னப்பா சேர்ந்து கொடுத்துட்டோம். ஏசப்பா சொன்னாருங்க, செஞ்சிட்டோம், வாங்கிட்டோம். இது யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. எங்கள் ரூல்ஸ் எப்படின்னா யார்ட்டையும் கேட்கக்கூடாது. யார்கிட்டையும் அண்ணனுங்க அக்காலங்கச்சு ஊழியத்துக்கு தேவைன்னு கேட்கக்கூடாது. ஆனால் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் உள்ளத்துலேயோ பேசி, ஐயோ சிஸ்டர் மேனேஜருங்க 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டாரு, நான் தான் கொடுக்க தாமதம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 5000 அனுப்புனாங்க. இப்படி தான் கர்த்தர் எங்களை நடத்துகிறாருங்க. அதனால் எங்கள் ஊழியத்துக்கு நிறைய விதைக்க சொல்வார். நிறைய ஊழியர் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, பழைய ட்ரெஸ்ஸு ஆரம்ப ஸ்டேஜில் அவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க. கர்த்தருக்காக அவங்க தியாகமாக அர்ப்பணித்து வாழும்போது கர்த்தர் அவங்க ஆஸ்வதிக்கிறார், உயர்த்துகிறார், கனம் பண்ணுகிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். அதனால் கொடுக்கும்போது எல்லோரும் பேசுவாங்க, நல்லா இருக்கான ஊழியக்காரன், வசதியாக இருக்கிறானே. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் படுவும் உபத்திரவும் அது தெரியாது. சாப்பிட்றாங்களா ஊழியக்காரன் ஆரம்ப ஸ்டேஜில் வளர்றானா, அவனுக்கு என்ன தேவைகள் இருக்குது தெரியாது. கர்த்தர் பார்த்துட்டு அதுக்கு அள்ளி கொடுக்கும்போது தான் மக்கள் நினைச்சுவாங்க, அற்பமாக பேசுகிறாங்க. அதனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நல்லவர். நிச்சயமாகவே அவர் உயர்த்துகிற தேவன். ஊழியர்களுடைய தேவையில்லை தேவன் சந்திக்க முடியாத ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு சோதரம். ஏசப்பா ஊழியருடைய பண தேவையில்லை சந்திங்க. ஆண்டவராக இயேசு முதலாவது என் ராஜ்யத்தின் நீதியின் தேவை அப்போ இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். விசேஷமாக ஊழியக்கான வார்த்தை கனம் பண்ணுகிற கர்த்தர், ஊழியக்கான வார்த்தை கனம் பண்ணி என் தேவனாய் கர்த்தர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். தேவனா மகிமைப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவராக இயேசுவே சோதரம். எல்லா தேவைகளும் ஊழியத்தின் குடும்ப தேவைகள், ஊழிய தேவைகள், பண தேவைகள் எல்லாத்தையும் தேவனாய் கர்த்தர் சந்திங்க. கொடுக்குற உள்ளங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து எழுப்பி கொடுங்க. பணத்தாலையும் ஜெபத்தாலையும் தாங்கக்கூடிய நிறைய ஆத்துமக்கள் எழுப்பி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தேவனா மகிமைப்பட கிருபை செய்யுங்க. அவங்களுடைய டார்கெட்ஸு, அவங்களுடைய லட்சியங்கள் நிறைய இருக்கும். ஆலய கட்டுமான பண்ணி அந்த ஆலயத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மக்கள் வந்து போய் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்துக்கும் பணத்தை கர்த்தர் சந்தித்து ஆஸ்வதி ஏற்றி கனமணி பெரிய காரியங்களை செய்யுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போகும்போது ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராக இயேசுவே அவங்களுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவாக கிருபை செய்யுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து பலிக்க கர்த்தர் இயேசுவை கிருபை சேர்ந்துமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக அவர் வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக. இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.